ஓபிஎஸ்ஓ தினகரனோ மற்றவர்களோ கட்சிக்குள்ள வர்றேன்னு சொல்றாங்க. இங்க அதிமுக வேண்டாம்னு சொல்லுது. நெருக்கடியா சேர்த்துவாங்க. அதே மாதிரி வெளியேற்றப்பட்டதுதான் வேலை பண்ண முடியும். அதிமுக தானா யாரு பண்ணாங்க? அதாவது திமுக தான் அதிமுக ஆள் பிடிக்க வேண்டும். அந்த ஆட்களை கொண்டுதான் திமுக இயக்க காலம் இருக்க முடியும். அதிமுகவுக்கு ஆட்கள் அதிகமா இருக்காங்க. நிர்வாகம் பண்றதுக்கோ பிரச்சாரம் பண்றதுக்கோ வீக வகுக்கவோ எல்லாவற்றிலும் அதிமுகவுக்கு ஆட்கள் வேணும். ஆனா திமுகவுக்கு அதிமுகவுக்கு போனா மட்டும்தான் முடியுங்க. அந்த காலத்தால இன்னைக்கு 13 பேர் திமுகவுல வசதியா வாழ்றாங்க. இப்போ அதிமுக ஓராண்டுகளாக திமுக மீது சொன்ன குற்றச்சாட்டுகளை ஒன்றையாவது சாலில் உள் அமர்ந்து கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப அதிமுக உட்கட்சி பேசினாங்க. அதிமுக பலகீனமாக பேசினாங்க. அதிமுக சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை. அதிமுக ஆட்சியில் இவர் தவறு செஞ்சீங்க, நாங்க சரிவந்தான்னு சொல்லவே இல்லை. அதாவது எடப்பாடி அவருடைய சாதனை, ஸ்டாலின் சாதனை இரண்டையும் எப்படி பேசுங்க? அந்த மாதிரி பேசாம எடப்பாடி பல்லு பெருசு, அவர் சரியில்லை இவர் சரி, இதெல்லாம் சார் அரசியலே அல்ல. அரசியல் என்பது உண்மையில் இருவருக்குமான போட்டி என்பது. நான் இந்த சாதனை செஞ்சேன், நீ இந்த சாதனை செய்யறா. அப்போ இந்த இடத்தில் திரு ஸ்டாலின் மிகப்பெரிய தோல்விக்கு காரணமா இருக்காரு. அதே மாதிரி திமுக உட்கட்சி போஸ்ட் அதிகமா இருக்குது. கனிமொழி கோஷ்டி இல்ல சார். இப்ப நீங்க சமீபத்திய நிகழ்வுகளை எடுத்துக்கோங்களேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்திலோ இல்ல இப்ப நேத்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திலேயோ ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி பேசாம மௌனம் காக்குறாரு? பாஜக அவரை பேச விடாம தடுக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அதுல உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேள்வி கேட்கிறாரு. அதுல இன்னும் அதிமுக பதில் சொல்லலையே சார். அதிமுக எல்லா நிலைப்பாட்டிலும் சரியாக இருக்குங்க. அதாவது ஒரு பேர் மாறுறதுனால எல்லாம் பெரிய விஷயமே ஆகிறது இல்லை. இவங்களுக்கு தேவை உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது சித்தாந்தம் சொல்றாங்க சார். சித்தாந்தம் மட்டுமே பேசிக்கொண்டு சோத்து வழி சார். அதாவது ஏழை எளிய மக்களுக்கு என்ன வழி? சித்தாந்தம் தேவை. ஆனா அதை மட்டுமே முன்னிறுத்தி ஓட்டு வாங்குற கருவியாக மக்களை பயன்படுத்துகிற யுக்தியை திமுக செய்து, அதை அதிமுக செய்யாதுங்க. அதிமுக தேர்தல் அரசியல் வந்துட்டா எல்லாருக்கும் மக்கள் வாக்குகள் தான் சார் வேணும். வெற்றி தோல்வி தான் சார் அங்க பிரதானம். அதான் சார். நீங்க அதிமுக 2021 தேர்தல் கூட வலிமையான கூட்டணியா திமுக அமைத்தும் கூட மிக குறைவான வாக்குதான் வெற்றி வாய்ப்பு இழந்தது. ஆனா 26 என்பது மிகப்பெரிய பலவீனமாக, மிகப்பெரிய அதிருப்தியோடு ஆட்சியில எதுவுமே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய ஸ்டாலின் மூலமாக 10% வாக்குகள் நிச்சயமாக கூடுங்க. அது அதிமுக வெல்ல வைக்கும்.